வந்திருக்கும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் இந்த கூட்டத்திற்கு வருக வரவேற்கிறேன். தீபாவளி முடிஞ்சு என்கிட்ட ஒரு கேள்வி வந்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஏன் பாய் விவசாயமே செய்யல, ஆனா விவசாய சங்கத்துல இருக்காரு, என்ன அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு விஷயம் அவங்கள சொல்லிக்கிறோம். மனிதனுக்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? உணவு, உடை, இருப்பிடம். இது மூணு தான். அத முதல்ல சொல்றது உணவு. உடை சொல்றது கிடையாது, இருப்பிடத்தை சொல்றது கிடையாது. ஒரு உணவு இல்லை அப்படின்னா யாராலையும் வாழ முடியாது. அப்போ எல்லா தொழிலுக்கும் ஒருத்தர் ஒரு தொழில் செய்யறாருன்னா அப்படின்னா அந்த தொழிலுக்கு விசுவாசமா இருக்கணும். ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காருன்னா ஜவுளி கடையை பத்தி யோசிப்பாரு, ஜவுளி கடை பத்தி யோசிப்பாரு. அது மாரி எதுவும் குறை சொல்ல மாட்டாரு. அதே மாரி வேற ஏதாச்சும் ஒரு பைக் ஷோரூம் வச்சிருக்காரு, வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த விவசாயம் அடிப்படையிலே எல்லாருக்கும் உரிமையான ஒரு தொழில். ஏன் அப்படின்னா விவசாயம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எந்த விஷயமும் இயங்காது. நீங்க ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், மளிகை கடையில விவசாய பொருட்கள்னா என்ன விற்க முடியுமா? இல்லை. அப்போ அதுக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா துறைகளும் அரசியல் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகள் எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா அடிப்படையில விவசாயிகள், அதிகாரிகள் அடிப்படையிலே விவசாயிகள். ஆனா விவசாயிகளுக்கு போராடுறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அது மறந்துட்டாங்க. விவசாயி மகன் அப்படின்னு சொல்றதுக்கு பேருக்கு மட்டும் தான் வச்சுக்கிறாங்க தவிர அது அதுக்காக திரும்பி செய்யணும். கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. நாங்க எதை வளர்த்துட்டுச்சோ அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனா எனக்கு என்னோட கொள்கை என்னன்னா, நான் பரம்பரை விவசாயி. ஆனா நான் இப்ப செய்யறது இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன ஏக்கம்னா, எங்க அப்பா தலைமுறையோட விவசாயம் போயிடுச்சு, நான் இல்லையே அப்படின்ட்டு என் கடைக்கு அடங்கல் வாங்கின வரவங்க எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்போ எனக்கு இந்த விவசாய சங்கத்துல ஒரு உறுப்பினராக சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதோ, சக்திவேலனை கூப்பிட்டாரு, மீட்டிங் போலாம் அப்படிதான். அப்படி போனதுதான் நினைச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கும். ஏன்னா உணவு அடிப்படை தேவை. அந்த உணவு தயாரிக்கிறவங்க யாரு? விவசாயிங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் போராடணும் அப்படின்னா போராடுறோம். மக்களுக்கு ஒரு விஷயம் போராடும் அப்படின்னா அரசியல் தலைவர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் போய் போராடுறாங்க, கட்சிக்காக போராடுறாங்க. ஆனா ஒரு விவசாயிக்காக போராடணும், விவசாய தேவைக்காக ஓடணும் அப்படின்னா இதுதான். ஸோ அதுக்காக தான் நான் இதுல இணைச்சுக்கிட்டேன். அதுக்காக என்னுடைய இங்க எனக்கு வாய்ப்பளித்த பேசுறதுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட செயலாளருக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றி.